ஹலோ மக்களே, கண்கள் சிவந்த ராகுல் காந்தி. திமுகவை யார் தப்பா பேசுறது? முதுகில் குத்துகிறதா காங்கிரஸ்? இது எப்போ? சென்னை திமுகவுக்கு பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான். எதிர்கட்சியின் கண்ணை உறுத்துவதும் இந்த பலமான கூட்டணியே தான். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முக்கியமான தகவல் கசிந்து வருகிறது. மாநில தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்தே செல்வ பெருந்தகையின் அரசியல் வேகம் எடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்து தூக்கி நிறுத்தப் போவதாக மாவட்டம் வாரியாக சொல்லி வருகிறார். தொண்டர்களிடம், நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக செல்வ பெருந்தகை பேசி வரும் பேச்சுக்கள் தமிழக காங்கிரசுக்கு உத்வேகத்தை, உற்சாகத்தையும் தந்து வருகிறது. அதே சமயம் திமுகவுக்கு அவ்வப்போது அதிர்ச்சியும் தந்து வருகிறது. தொண்டர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு தொண்டர்களில் செல்வ பெருந்தகை பேசும்போது, கடந்த 57 வருடமாக நாம் ஏமாந்ததெல்லாம் போதும், தேர்தல்களில் தொகுதிகளை கேட்கும் நிலையில் இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் நிலைமைக்கு காங்கிரஸ் வளர வேண்டும். இதோ வீணாக பதவி பெற்று பலர் வீட்டில் தூங்குகிறார்கள், இன்று கொடி பிடிக்க கூட தயங்குகிறார்கள். இப்படி கொஞ்சம் பேர் தான், அதற்குள் இத்தனை கோஷ்டிகளா? அவமானமாக இருக்கு. எவ்வளவு காலம் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்கள் என்று கையேந்தி நிற்பது? நாம் சீட்டுக்காக கையேந்தும் நிலையில் இருப்பதை பார்த்து ராகுல் ரொம்பவே கவலைப்பட்டார். தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் உள்ள நிலைமை தமிழகத்தில் கொண்டு வாருங்கள், தமிழகத்தில் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வர வேண்டும் என்று சொல்ல பெருந்தகை கேட்டதை திமுக உற்று கவனிக்கவே செய்தது. செல்ல பெருந்தகையின் இத்தகைய பேச்சுக்கள் பெரும் சலசலப்பையும் நிறைய சந்தேகங்களையும் அப்போதே உண்டு பண்ணியது. இன்னொரு கட்சியிடம் கையேந்தும் நிலைமை என்றால் செல்ல பெருந்தகை யாரை சொல்கிறார்? திமுகவே தமிழகத்தை காங்கிரஸ் ஆள வேண்டும் என்றால் திமுக என்னாகும் என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் விவாதங்கள் வெடித்தன. அதற்கு பிறகு இந்த சந்தேகங்கள் எல்லாம் செய்தியாளர்கள் செல்ல பெருந்தகையிடமே நேரடியாக கேட்டார்கள். அதற்கு செல்ல பெருந்தகை, தமிழகத்தில் சிறிய கட்சிகள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லையே. இது கூட்டணி எந்த விதத்திலும் பாதிக்காது. 57 ஆண்டாக ஆட்சியை அமைக்க முடியாமல் இருக்கும்போது இப்போது அந்த முயற்சியை மறுபடியும் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சியை நாங்கள் வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் தான் வலிமை பெறும். எங்கள் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது எங்களின் சீவராத உரிமை. கட்சியின் கட்டமைப்பை சரி செய்யவும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நாங்கள் செய்கிறோம். கட்சியை வலிமைப்படுத்துவது வேறு, தோழமை என்பது வேறு. இந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தார். செல்ல பெருந்தகை இப்படி ஒரு விளக்கம் தந்ததற்கு பிறகும் சலசலப்புகள் இன்னும் கூட்டணிகள் அடங்கவில்லை. அதற்குள் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரசன் பேச்சு பரபரப்பை தந்துவிட்டது. கார்த்தி காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதே போல கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இந்த விஷயமெல்லாம் டெல்லி வரை சென்று விட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வலிமையுடன் நிகழ்ந்து வரும்போது நிலையில் அதிலும் திமுக மேலிடத்துடன் ராகுல் காந்தி நெருக்கமாகவும் இணக்கமாகவும் உள்ள நிலையை தமிழக தலைவர்களின் பேச்சுக்களால் டெல்லி அமைந்துள்ளதாக சொல்கிறார்கள். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமாரிடம் கட்சி தலைமை இது தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்கிறதாம். யாரெல்லாம் திமுகவிற்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் எல்லோரிடமும் விளக்கம் பெற்று அறிக்கை அளிக்க காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளதாம். அது மட்டுமல்ல, இது போன்ற விமர்சன பேச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எழுந்ததா அல்லது தேர்தலுக்கு பின்பு எழுந்ததா? எந்தெந்த நிர்வாகிகள் இது போன்ற விமர்சனங்களை எழுப்புகின்றனர்? இப்படி அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் மேல்நிலை தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார்களாம். 2026 தேர்தலிலும் கூட்டணிக்கு முடிவு செய்துள்ள நிலையில் இது போன்ற பேச்சுக்கள், விமர்சனங்கள் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் என்று மேலிடம் நினைக்கிறதா? அதனால்தான் திமுகவுக்கு எதிராக பேசும் நிர்வாகிகளின் பெயரை லிஸ்ட் எடுக்கவும் டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேங்க்யூ.